அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கம். வாடிக்கையாளர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நாட்டு முந்திரி பருப்புங்க. நாட்டு முந்திரியில் பார்த்தீங்கன்னா கிரேடிங் பார்த்தீங்கன்னா W180. இப்போ நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். W180னா என்ன, W320னா என்ன, W240னா என்ன அப்படின்ற மாதிரி. இது வந்து இன்டர்நேஷ்னல் கிரேடிங் வந்து இப்படி தாங்க சொல்லுவாங்க. W180னா அதாவது ஒரு பவுண்டு முந்திரிக்கு வந்து 180 முந்திரியிலிருந்து ஒரு 5-10 முந்திரி கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம். ஒரு பவுண்டு எடை போட்டாச்சுன்னா அந்த கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த முந்திரியை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 180 பருப்பு, 85 பருப்பு அந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கலாம். அதுதான் கிரேடிங். ஒரு பவுண்டு என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோவில் போட்டு பார்த்தீங்கன்னா 453 கிராம் வரும். அந்த 453 கிராமை வந்து 4ஆக பிரித்து போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 113 கிராம் வரும். பார்த்துக்கோங்க. இப்போ நான் 114 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 114 கிராமுக்கு வந்து எவ்வளோ பருப்பு இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இது ஒரு லைன் பார்த்தீங்கன்னா 10 பருப்புங்க. 10, 20, 30, 40, அதுக்கப்புறம் பார்த்துங்க 2, 4, 6, 7, 47 பருப்பு இருக்குது. சரிங்களா? வாடிக்கையாளர்கள் 45 பருப்பு தான் வரணும். இப்போ 2 பருப்பு கொஞ்சம் கூட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நாட்டு முந்திரி. இதே பார்த்தீங்கன்னா இந்த கானா, ஆப்பிரிக்கா கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய பருப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் நல்ல வெள்ளையாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சல்லுன்னு இருக்கும். அது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக முந்திரி வாங்கும்போது பார்த்து வாங்கணும் வாடிக்கையாளர்களே. நிறைய பேர் இந்த கலர் முகத்துக்கு ஆசைப்பட்டு அந்த முந்திரி தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. அதை வந்து கலர் பார்த்து வாங்காதுங்க. கலர் ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய முந்திரி தான் நல்லா பெருசாக இருக்கும், நல்லா ஒயிட்டாக இருக்கும். இது வந்து நம்ம நாட்டு முந்திரி. தேவைப்படுறவங்க வாங்கிங்க. எங்கள்கிட்ட வந்து 3 வெரைட்டி இருக்குது. W180, W320, W240. இப்போ பாருங்கள், இது பார்த்துருங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள். இப்போ 320 போட்டுறோம் பாருங்கள். இப்போ ரெண்டையும் வந்து பக்கத்தில் வச்சு காட்டுறோம், பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா W320ங்க. அதாவது 453 கிராமுக்கு வந்து 320 பருப்பு வரணும். இதை வந்து 453 கிராம் வந்து நீங்கள் டைரெக்டாக அவ்வளோ வாங்கி எடை போட முடியாது. 453 கிராம் 4ஆக பிரிச்சிங்கன்னா 80 பருப்பு வரணுங்க வாடிக்கையாளர்களே, இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 45 பருப்பு வரணும். இதான் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதாக இருந்தாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லி தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள்கிட்ட 3 வெரைட்டி இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம்.